வாட்ஸ்அப் ஊழியங்களில், பைபர் ஊழியங்களில், ஸ்கைப் ஊழியங்கள் இருக்கிற என்னுடைய அருமையான அன்பு சௌரியர்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்களை ஒருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாட்களிலும் கூட வருகிற ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி நாங்கள் ஸ்கை ப்ரே மியூசியம் அந்த ஆரம்பித்து எல்லாரும் நாங்கள் சௌரியர்களாக கூடி செபித்து அந்த ஒரு வருஷத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து வர இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இன்னும் இந்த 2வது வருஷத்துக்கு நான் கடந்து செல்கிற வேளையில் எல்லாருக்கும் நான் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அங்கே ஏசாயா 55வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுற பிரகாரம், இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் கிறிஸ்தவனுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்தில் கூடி வரும், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி அங்கே ஏசாயா 55வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி நாங்கள் பார்க்குற பிரகாரம் ஆண்டவர் எனக்கு தந்த எல்லா சௌரியர்களுக்காக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் அந்த ஊழியத்தில் எல்லாருமா ஒவ்வொரு பொறுப்புகளை எடுத்து எல்லாருமா சேர்ந்து ஒத்துழைச்சி இந்த ஊழியத்தை இந்த ஒரு வருஷம் நாங்கள் நடத்தி முடிக்கத்தக்கதாக உங்களை வைத்து ஆண்டவர் பயன்படுத்தினதுக்காக நன்றி சொல்கிறேன். என்னோட உடன் ஊழியர்களாக இருந்த எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. அப்படியே அந்த ஃபேஸ்புக்கில் நாங்கள் இந்த பைபரில் வாட்ஸ்அப்பில் போடுற ஒவ்வொரு வசனங்களுக்கும் உதவி செய்த பிள்ளைகளையும் அதை செய்து தருகிறவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்படியாய் பொறுப்பாக இருந்து லைன்களை போட்டு நடத்தின பிள்ளைகள், தலைமையாக இருந்து செயற்படுற பிள்ளைகள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நாங்கள் கர்த்தருடைய பணியை நாங்கள் செய்வோம். அங்கே வசனம் சொன்ன பிரகாரம் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிற அந்த பிரகாரம் ஆண்டவர் அந்த ஸ்கை ப்ரேயர் ஊடாக, வாட்ஸ்அப் ஊழியர்கள், பைபர் ஊடாக அநேக ஜாதிகளை அநேக பிள்ளைகளை நாங்கள் இதில் கூட்டி சேர்த்து ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் பாரத்தோடு ஒருவர் பாரத்தை நாங்கள் ஒருவர் சுமந்து ஊக்கமாக ஜெபிக்க ஊக்கமாய் தேவனுக்குள்ள ஒவ்வொருவரை நாங்கள் கட்டி எழுப்பத்தக்கதாக இந்த நாளில் தேவன் எங்களை கிருபை செய்தார். ஆகவே இந்த நாளில் நாங்கள் இன்னுமாய் ஒருபடி நாங்கள் தீர்மானம் எடுப்போம். எல்லாரும் நாங்கள் எங்களுக்கு யாருக்குள்ளே நான் பெரியவர் நான் சிறியவர் என்ற வித்தியாசம் இல்லாதபடிக்கு நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் என்று அந்த இதோட கூட நாங்கள் 2வது வருஷத்தில் காலடி எடுத்து வைக்கிற வழியில் தேவன் என்னை உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அங்கே அவர் எங்களை இன்னும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அங்கே மோசேக்கு அவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இந்த செய்கிற காரியம் அங்கே பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி. ஆகவே இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த நாளில் தருகிற காரியமாக தான் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இந்த ஆண்டவர் அங்கே பெரிய காரியத்தை செய்வார், பயங்கரமான காரியத்தை செய்வார். ஆகவே இந்த 2வது வருஷத்தில் நாங்கள் ஒருமனப்படுவோம், ஐக்கியப்படுவோம், ஏக மனது ஏக சிந்தியோடு கூட அங்கே எல்லாரும் நாங்கள் ஆண்டோடைய ராஜ்யத்தின் வேலைக்கென்று பங்கெடுக்க தேவந்தாம என்னை உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless. எல்லாருக்கும் நான் உள்ளத்தினால் நன்றி சொல்கிறேன். ஆமேன்.